MCR Pure Cotton Club, formals and casual shirts. No compromise. Unga side liyo, enga side liyo. It's a GT promise. GT Holidays, South India's #1 travel brand. பாரம்பரியமான சுவையான புது அறிமுகம் KTV True Value Groundnut. ரவுடி, பொறுக்கி, சனாதன அடிமை, வழிப்பறி கொள்ளையன், திருடன், திருட்டு வழக்கில் கைது செய்யப்பட்டு நிர்வாணப்படுத்தப்பட்டு அடி வாங்கியவன். அவன் தாக்கப்பட்ட பிறகு அவனுக்கு யாரெல்லாம் ஆதரவு கொடுக்குறாங்க பார்த்தீங்களா? கொடுக்குறவங்க யாருன்னு பார்த்தீங்களா? இதுலேருந்து தெரியுது அவன் யாருன்னு, யாருக்கான ஆளுங்க. தலைவர் திருமாவளவன் எடுத்த முடிவு சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு போட்டோம். என்ன வேணாலும் பேசிக்க. திமுக கூட்டணியில் நாங்கள் இருக்கிறது உனக்கு பிடிக்கல, அதை கூட நீ விமர்சனம் பண்ணிக்க. அதுவும் உன்னுடைய ஜனநாயக உரிமை கூட சொல்லலாம். ஆனால் நீ பேசும்போது திருமாவளவன் இது என்ன சொல்றான், சவால் விடுறான், டேன்றான். இதுதான் பிரச்சனையே. இதுக்காக தான் அவன் அடி வாங்கினது. ஆனா என்ன பேசுறான் நீங்க பாருங்களேன் அப்படின்றது. அந்த ஆளு என்னடா நீக்காக நேரடியா போய் மோதல் போக்கு, பார்த்த உடனே பார்த்த இடத்துல அடிக்கிறது அப்படின்றதெல்லாம் சரியா? இதையும் முறைச்சு பார்க்கணும். ஏன் அவங்கள்ட்ட போய் வம்பு இழுக்கணும்? அப்போ ஒரு டிஜிபி அலுவலகத்துக்கு வரக்கூடியவன், வேற ஒரு பிரச்சனைக்கு வரக்கூடியவன் கத்தியோட வரான். ஏன் வர வேண்டிய தேவை என்ன இருக்கு? அப்போ நீ ரவுடியா டெவலப் ஆகுற, பொறுக்கியா நீ டெவலப் ஆகும்போது நீ பையில கத்தி வச்சிருக்க. இல்ல செருப்படுத்தி வீசுறது. டேய் மூர்த்தி, உனக்கு என்னடா பிரச்சனை அப்படின்னு நீ கூப்பிட்டு பேசு அப்படின்றான். அதாவது தலைவர் எழுச்சி தமிழர் இவனை டே மூர்த்தி உனக்கு என்னடா பிரச்சனை, உனக்கு என்னடா தேவை அப்படின்னு கூப்பிட்டு பேசணுமா? ஏய் அசிங்கமா இல்லை? அப்போ நீ எழுச்சி தமிழர் கூப்பிட்டு பேசுகிற அளவுக்கு நீ பெரிய கிடையாது. நீ ஒரு லெட்டர் படியக்கம் வச்சிருக்க, புரட்சின்னு சொல்லியிருக்கல. என்ன புரட்சி? இங்கே எவன் வன்முறை நிகழ்த்துகின்றானோ அதே சாதி வேறினோட சேர்ந்துக்கிட்டு நீ மேடையில் ஏறிக்கிட்டு அவங்க போடுற எலும்பு துண்டை எடுத்து வாயில கவிக்கிட்டு நீ எங்களை விமர்சனம் பண்ற. நீ என்னடா பேசுற? பறையருக்கான அரசியல் நீ பேசிருக்கியாடா? மக்களை ஏமாற்றுறாரு திருமாவளவன் அவர்கள். அப்படிதான் மக்களும் ஏமாளி கிடையாதுல. ரிப்போர்ட் மூர்த்தி எங்க பார்த்தாலும் அடிங்க, அடிச்சுட்டு எங்கிட்ட செய்தி சொல்லுங்கன்னு சொன்னதே திருமாவளவன் தான் அப்படின்றாரு. கலாட்டா நேயர்களுக்கு வணக்கம். நான் சரவண ராம்குமார். நம்மோடு விசிகாவிலிருந்து திரு பாவலன் அவர்கள் இணைஞ்சிருக்காரு. அவர்கிட்ட பேசலாம். வணக்கம். வணக்கம். இப்போ அண்மையில் நடந்த நிகழ்வுகளை எல்லாம் பார்க்குறோம். ஏர்போர்ட் மூர்த்தி அவர் மேலே வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு, கைது செய்யப்பட்டிருக்காரு. உங்கள் மேலேயும் உங்கள் சார்பில் இருக்கிறவங்க மேலேயும் வழக்கானது பதிவு செய்யப்பட்டிருக்கு. முதல்ல ஏர்போர்ட் மூர்த்தி அவர்களுக்கு உங்களுக்கு என்ன பிரச்சனை? ரவுடி, பொறுக்கி, சனாதன அடிமை, வழிப்பறி கொள்ளையன், திருடன், காவல்துறையால் திருட்டு வழக்கில் கைது செய்யப்பட்டு நிர்வாணப்படுத்தப்பட்டு அடி வாங்கியவன், தலைவர் எழுச்சி தமிழர் அவர்களால் காப்பாற்றப்பட்டவன். இது ஒரு காலத்தில் தொடக்கத்தில் எங்கள் கட்சியில் தான் இருந்தான். 99 வாக்கில் நாங்கள் தேர்தல் அரசியல் நோக்கி நகரும்போது அவனும் இன்னும் ஒரு சில உதிரிகளும் எங்கள்கிட்ட வேறுபட்டு போனாங்க. இருக்கும்போதே ஒரு கட்சியோட கொள்கை, கோட்பாடு, ஒரு நிலைப்பாடுன்னு ஒன்று இருக்குது. அதுக்கு முரணாகவே உங்களுடைய செயல்பாடெலாம் இருந்தது. கட்ட பஞ்சாயத்து, வழிப்பறி, திருட்டுத்தனம் பண்ணி உடனடியாக காசு பணம் சேர்க்கணும் அப்படின்ற எண்ணத்தில் இருந்தாங்க. அதுக்கு கட்சி நிர்வாகம், தலைவர் இடம் கொடுக்கல. வெளியில் போனாங்க. போய் ஏதோ நாங்கள் புரட்சி பண்ண போகிறோம் அப்படின்னு போனவனுங்க ஒரு புல்லை கூட பிடுங்கலை. சும்மா ஒரு லெட்டர் படி இயக்கத்தை வச்சுக்கிட்டு வயிறு வளர்க்குறதுக்கு ஒரு லெட்டர் படி இயக்கம், காசு சம்பாதிக்கிறதுக்கு. அவன் தாக்கப்பட்ட பிறகு அவனுக்கு யாரெல்லாம் ஆதரவு கொடுக்குறாங்கன்னு பார்த்தீங்களா? கொடுக்குறவங்க யாருன்னு பார்த்தீங்களா? இதுலேருந்து தெரியுது அவன் யாருன்னு, யாருக்கான ஆளுன்னு. விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் இருக்கும்போது ஏர்போர்ட்டில் ட்ராலி தள்ளுறவன். பெரிய ஏர்போர்ட்டில் பெரிய பதவியில் கிடையாது, ட்ராலி தள்ளுவான். அன்றைக்கு ட்ராலி தள்ளுனா 10 ரூபா. 97, 98 அந்த காலகட்டங்களில் 10 ரூபான்றது அன்றைக்கி பெரிய தொகை. அதுக்கு ஒரு சங்கம் வச்சுருந்தான். நிறைய அங்கே ஏர்போர்ட்டில் அந்த நிர்வாகத்தோடு மோதிக்கிட்டே இருக்கிறது, அவங்கள மிரட்டி பணம் பறிக்கிறது, இந்த வேலையில் ஈடுபட்டு இருந்தான். அப்புறம் அங்கே கார்கோவில் நிறைய பொருட்கள் இறங்கும், ஃப்ளைட்டில் இறங்குது இல்லையா? அதை ஒட்டச்சி திருடும்போது கையங்களும் மாட்டிட்டான். மாட்டும்போது தான் அவனை கைது செய்யப்பட்டு நிர்வாணப்படுத்தப்பட்டு அடி காவல்துறை நைய புடைச்சாங்க. இது உங்கள் கட்சியில் சேர்றதுக்கு எங்கள் கட்சியில் இருக்கும்போது அப்போ நாங்கள் தேர்தல் புறக்கணிப்பில் இருந்த காலகட்டம். அப்போ தலைவர் தான் தலையிட்டு நீங்கள் வழக்கு போகிறதுனா போட்டுக்குங்க, ஆனால் அந்த மாதிரி நிர்வாணப்படுத்தி அடைக்கிறது மனித உரிமை மீறல்னு சொல்லிட்டு அன்றைக்கி இருக்கக்கூடிய காவல்துறை அதிகாரிகள்லாம் பேசினார். அவனுக்காகவே பனகல் மாளிகை முன்பு சைதாப்பேட்டையில் ஒரு ஆர்ப்பாட்டம் நாங்கள் பண்ணோம். அவனுக்கு மனித உரிமை ஆணையத்துக்கு விண்ணப்பம் எழுதி கொடுத்தது நான் தான் மனித உரிமை ஆணையத்தில் ஆணையத்துக்கு விண்ணப்பமே எழுதி கொடுக்குறேன்.
அப்புறம் ஒரு பெண்ணை தவறான இடத்துல தொட்டிட்டான் அப்படின்றதுக்காகவே வழக்கு மேலே போடப்பட்டது. ஏர்போர்ட்டில் யாரோ ஒரு உயர் அதிகாரி பெண், அவங்களுடைய ஒரு பெரிய ஒரு பொறுப்பில் இருந்தவங்களுடைய ஒரு பெண், அவங்களுடைய வாரிசு, ஒரு பதவியில் இருந்தவங்களுடைய வாரிசு. அது அன்றைக்கு செய்து. பெசன் நகர் பகுதியில் வழிப்பறி கொள்ளை, இது மாதிரி அபிராம்புரம் காவல் நிலையத்தில் நிறைய இடங்களில் வழிப்பறி கொள்ளை இருக்குது. அந்த செக்ஷன் கூட அது வந்து இருக்குது. 366, 392, 397, 178/4, 392 IPC, இப்படி ஏராளமான வழக்குகள் வந்து அவன் மேலே போடப்பட்டிருக்கு. முழுக்க ரவுடி, பொறுக்கி அப்படின்றதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு வந்து அவனை சொல்லலாம். இல்லை, இதனால தான் அவங்க கட்சி வந்து நடவடிக்கை எடுத்து அவங்கள வெளியேற்றினதா? அவங்களாம் போனாங்க. பொறுக்கி திங்கிறதுக்கு கட்சியில் இடம் இல்லைங்க. இல்லை, அப்போ கட்சி வந்து ஒழுங்கு நடவடிக்கைலாம் எடுக்க நாங்கள் எடுக்கவில்லை, அவங்களா போனாங்க. பொறுக்கி திங்கிறதுக்கு அவங்களா போனாங்க. இல்லை, எனக்கு என்னென்னா, இப்போ நீங்கள் இவ்வளோ குற்றச்சாட்டுகள் சொல்கிறீங்க, அந்த சமயத்துலேயும் அவங்க எங்களோட தான் இருந்தாங்க, அவங்களா தான் வெளியே இருந்தாங்க. நீங்கள் சொல்கிற மாதிரி இவ்வளவு குற்றச்செயல்கள் இல்லை இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்குன்னா, ஒரு கட்சி தானே வந்து முதல்லயே இதை கவனித்து இப்படியான ஆட்களை புறந்தள்ளணும்னு முடிவுக்கு அப்போ தானே அவங்க அப்போ தான் சேர்றாங்க. சேரும்போதே அவங்களுடைய கேரக்டர் நமக்கு வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு நாளாகுது இல்லையா? எவ்வளோ காலம் சேரும்போதே ஓராண்டுகளுக்குள்ளே தான். சேரும்போதே இவர்கள் திருடர்கள், அயோக்கியர்கள், பொறுக்கி, ரவுடி அப்படின்றது சேரும்போது தெரியாதுல்ல, சேர்ந்த பிறகு தானே தெரியும். இல்லை, அப்படி இருந்தாலும் அது எங்கள் இயக்கத்தை, விடுதலை சிறுத்தைகள் என்கின்ற அந்த பேர் இயக்கத்தை அவருடைய பிழைப்புக்காக பயன்படுத்துறதுக்கான முயற்சிகள் எடுத்தாங்க. அதுக்கு நாங்கள் இடம் கொடுக்கல, வெளியேறி போயிட்டாங்க. வெளியேறி போனவங்க விடுதலை சிறுத்தைகளுக்கு எதிராக, தலைவர் எழுச்சி தமிழருக்கு எதிராக அவதூற பரப்புரை மட்டும்தான் அவன் செஞ்சுட்டு இருந்தான். நீ வந்து இன்றைக்கி வந்து ஒரு லெட்டர் படி இயக்கம் வச்சுருக்க, உனக்குன்னு ஒரு அரசியல் நீ பேசலாம், நீ ஒரு அரசியலை பேசலாம், ஒரு கொள்கையை பேசலாம். ஆனால் இவங்க வேலை என்னென்னா, தூங்கி எழுந்திரிச்சா விடுதலை சிறுத்தைகளை விமர்சனம் பண்ணுறது, எழுச்சி தமிழரை கேவலமாக பேசுகிறது, ஒருமையில் பேசுகிறது. இது ஏன் பேசுகிறாங்க அப்படின்னா, இன்றைக்கி நம்ம விடுதலை சிறுத்தைகள் அரசியல் களத்தில், சமூக களத்தில் மிக அதாவது வந்து சாதியவாத மதவாத சக்திகளுக்கு நேர் எதிராக நின்று போராடிட்டு இருக்கோம். தமிழ்நாடு முழுவதும் பரந்துபட்ட அளவில் இந்த விளிம்புநிலை சமூக மக்களை அணிதிரட்டி அந்த சனாதன எதிர்ப்புலையோ சாதி எதிர்ப்புக்கான அந்த போராட்ட களத்தில் அணியப்படுத்திட்டாங்க. தலைவர் அணியப்படுத்திட்டார். இந்த மக்கள் மட்டுமல்லாது அனைத்து தரப்பு ஜனநாயக சக்திகளும் விடுதலை சிறுத்தைகளுக்கு ஆதரவாக இருக்கிறாங்க. தமிழ்நாட்டு அரசியல் களத்தை தீர்மானிக்கக்கூடிய இடத்துல தலைவர் எழுச்சி தமிழர் வந்து இன்றைக்கு வளர்ந்து நிற்கிறார். விடுதலை சிறுத்தைகள் இடம்பெறக்கூடிய அணி தான் வெற்றி பெறும் என்பதில் மாற்று கருத்து இல்லை. தமிழ்நாடு அரசியல் அப்படி தான் இருக்குது. அப்போ இதை உடைக்கணும், திமுக கூட்டணியிலேருந்து விசிகாவை வெளியேற்றணும், உடைக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய தீய சக்திகள், மக்கள் விரோத சக்திகள், சங்க பரிவார கூட்டங்கள், ஆர்எஸ்எஸ் போன்ற இயக்கங்கள், சனாதன கும்பல் இவனை பயன்படுத்திக்கிறாங்க. இவனுக்கு எலும்பு துண்டை போண்டா பேசுவான். நீ நாகரிகமாக பேசலாம், அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ உனக்கு ஒரு நிலைப்பாடு இருக்கும், எங்களுக்கு ஒரு நிலைப்பாடு இருக்கும். பொது வாழ்க்கைக்கு வந்துட்டால் எல்லாரும் விமர்சனத்துக்கு உரியவர்கள் தான். அதை நாகரிகமாக விமர்சனம் பண்ணணும். இப்போ எங்கள் தலைவர் வந்து யாரையுமே வந்து கொள்கை பகைவர்களை கூட வந்து பாஜக காரங்களை கூட வந்து நாகரிகமாக தான் விமர்சனம் பண்ணுறாரு. இப்போ எங்கள் கட்சியோட நிலைப்பாட்டையோ எங்கள் தலைவரையோ நிறைய பேர் விமர்சிக்கிறாங்க. அதெல்லாம் பிரச்சனை கிடையாது, அது அவங்க ஜனநாயக உரிமை. ஆனால் அவன் பேசுகிறத பார்த்தீங்கன்னா திருமாவளவன் அப்படின்வான். நீ உன்னிவாக பாருங்களேன், நிறைய வீடியோக்களில் பிரச்சனையாக தாங்க. அவன் விடுதலை சிறுத்தைகளில் வந்து அரசியல் நிலைப்பாடு வந்து சரியில்லைன்னு சொல்லிட்டு போட்டோம். தலைவர் திருமாவளவன் வந்து எடுத்த முடிவு சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு போட்டோம். என்ன வேணாலும் பேசிக்க, திமுக கூட்டணியில் நாங்கள் இருக்கிறது உனக்கு பிடிக்கல, அதை கூட நீ விமர்சனம் பண்ணிக்க, அதுவும் உன்னுடைய ஜனநாயக உரிமை கூட சொல்லலாம். ஆனால் நீ பேசும்போது திருமாவளவன் இது என்ன அர்த்தம்? ஏண்டா எவ்வளோ பெரிய ஆள் அவர். இன்றைக்கி ஒரு இன்டர்நேஷ்னல் பர்சனாலிட்டியாக டெவலப் ஆகிட்டு வளர்ந்து வராரு. அவர் என்ன எந்த சாதியிலேருந்து? அவரும் வந்து நீ சொல்லக்கூடிய பரையர் சாதியில் தான் வந்திருக்காரு. இன்றைக்கி விடுதலை சிறுத்தைகளில் பெரும்பான்மை இன்றைக்கி 100க்கு 90 விழுக்காடு இருக்கும். யாருங்க? விடுதலை சிறுத்தைகள் 100க்கு வந்து 85க்கு மேற்பட்ட 90 விழுக்காடு இருக்கக்கூடியவர்கள் பரையர்கள் தானே. அவங்கள போல எம்பவர் பண்ணியிருக்காருல்ல. இன்றைக்கு வந்து எல்லா அரசியல் கட்சியிலும் பரையர் சமூகத்துக்கு ஒரு முக்கியத்துவம் கிடைக்குதுன்னா அது யார் காரணம்? உனையவே கூப்பிட்டு யூடியூப்பில் உட்கார வச்சு பேட்டி எடுக்கிறாங்க அப்படின்னா, நீ ஒரு லெட்டர் பேட் இயக்கம் நடத்தி தர்றேன்னா உனக்கு இந்த மாதிரி ஒரு சூழல் உருவாகிறதுக்கு யார் காரணம்? நீ பேசுகிறல, வாய்க்கிலே பேசுகிறேல, அதுக்கெல்லாம் யார் காரணம்? இந்த ஸ்பேஸ் எப்படி கிடச்சிது உனக்கு? சாதியவாதிகளோட போய் உட்காந்துருக்கேல, உன்னை ஏன் சாதியவாதிகள் தூக்கி கொண்டாடுறான்? ஏன் மேடை போட்டு கொடுக்குறான்? போய் பரையர் சமூகத்தில் ஒரு மாபெரும் ஒருத்தர் வந்து தலைவராக
வளர்ந்துட்டார், தமிழ்நாட்டுக்கே தலைமை கொடுக்கக்கூடிய இடத்துக்கு வந்துட்டார், அகில இந்திய அரசியலும் வந்து பெரிய பங்களிப்பு செலுத்திட்டு இருக்காரு. அப்போ அந்த சாதியில் ஒருத்தன் தேவை, அவரை விமர்சனம் பண்ணுறதுக்கு எதிர்த்து பேசுறதுக்கு தான் உனக்கு எலும்பு துண்டை தூக்கி போட்டு கூட்டிகிட்டு போகிறாங்க. நீ வயிறு வளர்க்குறதுக்கு அங்கே உட்காந்துக்கிட்டு நீ அரசியலில் கூட பேசிட்டு போ அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்கிறான், சவால் விடுறான், டேன்றான். இதுதான் பிரச்சனையே. இதுக்காக தான் வந்து அவன் அடி வாங்கினது. இல்லை, இப்போ இந்த பேட்டி ஆரம்பிச்சதுலேருந்தே நீங்களும் ஒருமையில் தான் பேசிக்கிட்டு இருக்கீங்க. நான் பேச வேண்டிய தேவைங்க. எனக்கெல்லாம் வந்து இப்போ நான்லாம் வந்து நிறைய ஊடகங்களில் போய் பேசுகிறேன். எங்கள் தலைவர் எங்களை வந்து அப்படி வளர்க்கலை. யாரை வந்து எதிரியாக இருந்தாலும் கொள்கை பகைவராக இருந்தால் கூட நாகரிகமாக பேசுங்கன்னு சொல்லியிருக்காரு. ஆனால் இவனை பாருங்களேன், இவன் பேசுகிறத பார்க்கும்போது நமக்கு நாகரிகமாக பேசவே வரலைங்க. எனக்கு கொச்சையான வார்த்தையெல்லாம் வருது, ஆனால் வந்து எனக்குன்னு ஒரு மதிப்பு இருக்குது, அதனால் பயன்படுத்தலை. இல்லை அவன் வந்து எங்கள் தலைவரை வந்து இப்போ திருமாவளவன் அவர்கள் இப்படி பண்ணுறாரு அப்படி பண்ணுறாரு, அவருடைய நிலைப்பாடு சரியில்லை, திமுகவோட இதாக இருக்கார், அப்படி பேசுனா கூட ரைட்டு, ஓகே. நாங்கள் அதுக்கு பதில் சொல்லும்போது நாங்கள் நாகரிகமாக மூர்த்தின்னு சொல்லிட்டு போக போகிறோம், மூர்த்தி யாரும் கூட சொல்லிட்டு போக போகிறோம். ஆனால் என்ன பேசுகிறான் நீங்கள் பாருங்களேன் அப்படின்றது. அந்த ஆள் என்னடா நீ என்ன இல்லை, யாருமே அநாகரிகமாக பேசக்கூடாது, அது ஏற்புடையது இல்லை. நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு தலைவர் அப்படி பேசுறது யாருமே ஏற்றுக்கவும் மாட்டாங்க. ஆனால் அதுக்காக வந்து நேரடியாக போய் மோதல் போக்கு, பார்த்த உடனே பார்த்த இடத்துல அடிக்கிறது அப்படின்றதெல்லாம் சரியா? பார்த்த இடத்துல அடிக்கிறதுனா அவன் தாங்க வம்புக்கு வர்றான். எங்கள் தோழர்கள் அந்த இடத்துல எப்போவுமே இருப்பாங்க, அந்த ஏரியா அந்த பகுதிக்காரங்க எப்போவுமே அந்த பக்கத்தில் நடமாடிட்டு இருப்பாங்க. இவன் வந்தவன் ஒழுங்காக வந்த வேலையை பார்த்துட்டு போகலாம்ல, இவன் ஏன் முறைச்சி பார்க்கணும், ஏன் அவங்கள்ட்ட போய் வம்பு இழுக்கணும்? அப்போ ஒரு டிஜிபி அலுவலகத்துக்கு வரக்கூடியவன், வேற ஒரு பிரச்சனைக்கு வரக்கூடியவன் கத்தியோடு வரான், ஏன் வர வேண்டிய தேவை என்ன இருக்குது? எப்படிங்க வந்து ஒரு ஆயுதத்தோட போகலாம்? கத்தி என்பது வந்து கொலை கருவி தானே. எப்படி அதை எடுத்தானா வெட்டுறான் கீறனா? இப்போ ஒருத்தர் எங்கள் கட்சி தோழரை வெட்டி அவன் வந்து மருத்துவமனையில் வந்து கடத்தப்பட்டிருக்கான்ல, நீ கத்தியோட ஏன் வர்ற? அப்போ நீ ரவுடி தானே, பொறுக்கி தானே. கத்தி யார் வச்சுருப்பா? நீங்கள் வச்சுருப்பீங்களா கத்தி? நல்ல மனிதர்கள் கத்தி வச்சுருப்பாங்களா? வச்சுருக்க மாட்டாங்க. பெரிய போர் வீரன் கத்தி வச்சுருப்பான், போராளி கத்தி வச்சுருப்பான். இல்லை, இந்த இடத்துல நீ வந்து ரவுடி பொறுக்கி, அப்போ நீ உன்னுடைய நடவடிக்கை வந்து சட்டத்திற்கு புறம்பா இருக்கு, இல்லை கத்தி பொதுமக்களுக்கு அச்சுறுத்தலா இருக்கு. இருங்க ஒரு நிமிஷங்க, சட்டத்திற்கு புறம்பா இருக்கு, பொதுமக்களுக்கு அச்சுறுத்தலா இருக்கு. அப்போ உனக்கு ஒரு உயிர் பயம் இருக்கு, அதனால கத்தியோட திர்ற. நீ மக்களை நேசிக்கக்கூடியவனா இருந்தா, நீ எந்த சாதி அடையாளத்தோடு இருக்கிற அந்த சாதிக்கான ஒரு செயல்பாடுகளில் அதுக்கான ஒரு கொள்கை கோட்பாடுகளை வரையறுத்து கொண்டு அந்த காலத்தில் நீ உண்மைக்கே பயணிச்சிருந்தா உன் கையில் கத்தி தேவையில்லை. அப்போ நீ ரவுடியாக டெவலப் ஆகிற, பொறுக்கியாக நீ வந்து டெவலப் ஆகும்போது நீ பையில் வந்து கத்தி வச்சுருக்க. இல்லை, செருப்படுத்து வீசினது யார்? செருப்படுத்து வீசினாங்க அந்த காட்சிகளை நம்ம பார்த்தோம். வீசினது யார்? உங்களுக்கு தான் தெரியும், பார்த்துருக்கீங்களே, பேர் தெரிஞ்சால் சொல்லுங்கள். விசிக்கு அவனர் வீசல, எனக்கு தெரியாதுங்க. அது பொதுமக்கள் அடிச்சிருக்காங்க, பொதுமக்கள் அடிச்சிருக்காங்க, இனிமேலும் பொதுமக்கள் அடிப்பாங்க. விசிகாவினர் மேலே தான் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு, ஏர்போர்ட் மூர்த்தி மேலே தான் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு. அப்புறம் அவங்க இப்போ நீங்கள் சொல்கிறீங்க ஒரு அநாகரிகமாக நடந்துக்கிறாரு, கத்தி வச்சிருக்கிறாரு, உரிமையில் பேசுகிறாரு, அதனால் நாங்களும் விமர்சிக்கிறோன்னு. செருப்படுத்து வீசுறது மட்டும் சரியான விஷயமா போயிருமா? ஏங்க வந்து அதுவே ரொம்ப, அதாவது எங்களுக்கு என்னுடைய தனிப்பட்ட பார்வை அது ஒரு சரியான தண்டனை தான். இது இப்போ நம்ம கிராமத்தை சொல்லோம்னா அவனை செருப்பால் அடின்னு சொல்லுவோம்ல, நீ கட்டையால் அடிக்கிறது பெரிய விஷயம் கிடையாது. செருப்பால் அடிக்கிறது வந்து அது ஒரு அவமானப்படுத்துறது, அசிங்கப்படுத்துறதாகவே இருக்கட்டும். ஒரு அநாகரிகம் பிடித்தவனுக்கு அது ஒரு வைத்தியமாக இருக்கட்டும். நீங்கள் ஒரு நான் தான் மறுபடியும் சொல்கிறேன்ல, விமர்சிப்பதற்கு எல்லோருக்கும் உரிமை இருக்கிறது, அதை நாகரிகமாக விமர்சிக்கணும். இன்றைக்கி ஒரு பேட்டில் பார்க்குறேன், டே மூர்த்தி உனக்கு என்னடா பிரச்சனை அப்படின்னு கூப்பிட்டு பேசு அப்படின்றான். அதாவது தலைவர் எழுச்சி தமிழர் இவனை டே மூர்த்தி உனக்கு என்னடா பிரச்சனை, உனக்கு என்னடா தேவை அப்படின்னு கூப்பிட்டு பேசணுமா? ஏய், அசிங்கமா இல்லை? அப்போ நீ வந்து எழுச்சி தமிழர் கூப்பிட்டு பேசுகிற அளவுக்கு நீ பெரிய கிடையாது. அப்போ உன் மனசில் என்ன இருக்குது? அப்போ அவரை போய் சந்திக்கணும், எழுச்சி தமிழரை சந்திக்கணும். மனசில் வந்து ஆசை இருக்கா? ஆசை இருந்த நேரம் வந்து சந்தி. இல்லை, நீங்கள் சொன்ன மாதிரி வன்முறை வந்து எதற்கும் தீர்வாகாது, யாருமே அதை ஆதரிக்க போகிறதில்ல. அவங்க கத்தி வச்சுருந்தாலும் தவறு தான், அதையும் யாரும் ஆதரிக்க போகிறதில்ல. அவங்க வந்து இப்படி பேசுகிறாங்க, அதனால் நாங்கள் செருப்படுத்தி வீசுவோன்றதுமே அதுவும் ஒரு அநாகரிகமான செயல் தானே. பொதுமக்கள் தான் நேசிக்கக்கூடிய ஒரு தலைவரை இழிவுபடுத்தும் போது பொதுமக்கள் பார்த்துட்டு இருக்க மாட்டாங்க.
இப்போ பொதுமக்கள்லாம் போய் அடிக்கிறாங்கல்ல, நீங்க சொல்லும்போது விசிகாவே கிடையாது. பொதுமக்கள்லாம் விடுதலை சிறுத்தைகள் தாங்க. பொதுமக்களுக்கானவர்கள் விடுதலை சிறுத்தைகள். பொதுமக்கள் வேற, விடுதலை சிறுத்தைகள் வேற இல்லை. இல்லை, நான் இதெல்லாம் கடந்து கூட அந்த இடத்துல வந்து அந்த காவல்துறை அலுவலகத்துக்கு முன்னாடி இந்த பிரச்சனை நடக்குது. திமுக ஆட்சி நடக்குது, அதில் கூட்டணி கட்சியாக இருக்கீங்க. ஒரு விஷயத்தை எப்படி அணுகணும் அப்படிங்கிறதுன்னு ஒன்று இருக்கு இல்லையா? நீங்களே வந்து அந்த இடத்துல வந்து ஒரு கை கலப்பில் ஈடுபட்டீங்கன்னா அப்போது அங்கே காவல்துறைக்கு என்ன ஒரு மரியாதை இருக்கும், இல்லை தமிழ்நாடு அரசுக்கு என்ன ஒரு மரியாதை இருக்கும்? எப்படி அணுகுன்னு சொல்கிறீங்க? கம்ப்ளைண்ட் நோய்க்கு தகுந்த மருந்து இருக்கா இல்லையா? இல்ல, இருங்க, நீங்க முறையா அணுகணும்னா கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம். தவறா பேசுறாரு, இருங்க, நிறையலாம் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டாங்க. நீங்கள் வந்து சாதாரண காய்ச்சலுக்கு ஒரு மருந்து, இருமலுக்கு ஒரு மருந்து, புற்றுநோய்க்கு ஒரு மருந்து, வேறு ஏதாவது நோய்க்கு ஒவ்வொரு நோய்க்கு ஒரு மருந்து இருக்கா இல்லையா? ஹார்ட் அட்டாக் வந்தால் என்ன மருந்து கொடுப்பீங்க? இருதய நோய் வந்தால், கிட்னி சிறுநீரகம் ஃபெயிலியர் ஆச்சுன்னா என்ன மருந்து கொடுப்பீங்க? அது காய்ச்சலுக்கு மருந்து கொடுப்பீங்களா? ஒவ்வொரு நோய்க்கும் ஒரு மருந்து. அநாகரிகமா இந்த நோய்க்கு இல்ல, அதான் அநாகரிகமா இந்த நோய்க்கு தகுந்த மருந்து இல்ல, அதான் அநாகரிகமா பேசினா வன்முறை தான் மருந்து. வன்முறைன்னு ஏன் சொல்றீங்க? அடிக்கணும்னு ஆரம்பிச்சுட்டு அது வன்முறை தானுங்க. அது எப்படி? அப்ப தாக்குதல் இல்லை, அது அடிப்பது அப்படின்றது வந்து அது வன்முறையாக கிடையாது. அடிப்பதுன்றது வந்து இப்போ நீங்கள் சும்மா போகிறவரை கூப்பிட்டு அடிக்கிறது அது வந்து குற்றம், அந்த செயல் தவறு. ஆனால் மூட்டைப்பூச்சியை நசுக்கி தான் ஆகணும். மூட்டைப்பூச்சியை நசுக்கி தான் ஆகணும். அது கடிச்சிக்கிட்டே இருந்தால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க? தடவி கொடுப்பீங்களா? மூட்டைப்பூச்சியை நசுக்குவீங்கள? கொசு கடிச்சா என்ன பண்ணுவீங்க? ஊதி விடுவீங்களா? அடிப்பீங்கள? அதுதான். இப்போ நாளைக்கு யாராவது நமக்கு எதிரில் ரோட்டில் பேசினாங்கன்னா அவங்க அங்கேயே போட்டு சாத்தலாம். அதாவது நீங்கள் நல்லா பாருங்கள், நாகரிகமாக பேசுவதற்கோ விமர்சனம் பண்ணுவதற்கோ கேள்வி கேட்பதற்கோ எல்லோருக்கும் உரிமை இருக்குங்க. பொது வாழ்க்கைக்கு வந்துட்டோம், எங்கள் தலைவர் வந்துட்டார். எங்கள் எதிரிகள் கூட வந்து இப்போ சனாதனவாதிகள் கூட, பழுத்த சனாதனவாதிகள் கூட எங்களை வந்து அநாகரிகம் பேசுறதில்ல. பாஜக தலைவர் கூட எங்களை இந்த மாதிரி பேசியிருக்க மாட்டாங்க. எங்களோட நிலைப்பாடை வந்து விமர்சனம் பண்ணுவாங்க. இவ்வளோ கொச்சையாக ஆபாசமாக அந்த பாடி லாங்குவேஜ், அவன் பேசும்போது பாடி லாங்குவேஜ், அவன் மூஞ்சியை பாருங்களேன், க்ளோஸ்அப்பில் பாருங்கள் மூஞ்சியை, என்ன தோணுது பாருங்களேன். அவன் எவ்வளோ பெரிய கள்ளத்தனமான ஆள், எவ்வளோ அயோக்கியன்ற அந்த மூஞ்சியே காட்டுதுங்க. அவன் பேசுகிற அந்த பாடி லாங்குவேஜ் பார்த்தீங்களா? நான் என்ன, உனக்கு என்னடா பிரச்சனை? நான் என்ன கேட்குறேன், உனக்கு என்னடா பிரச்சனை? நீ ஒரு லெட்டர் படியக்கம் வச்சுருக்க, புரட்சின்னு சொல்லியிருக்கல, என்ன புரட்சி இங்கே? இளவரசன் திவ்யா காதல் விவகாரம், அவன் கொலை செய்யப்பட்டான். அங்கே போய் என்னத்தை புரட்சியை வேங்க வயலில் வந்து மலத்தில் தண்ணியில் மலத்தை கட்டினான். அதுக்கு எங்களை கேள்வி கேட்குற, நீ புரட்சின்னு வச்சுருக்கல, வேங்க வயலில் போய் என்னத்தை அங்கே இதில் வந்து நாங்குநேரில் சின்னத்துறையை வெட்டினாங்க, நீ புரட்சின்னு சொல்லிட்டு தெரியல, அங்கே போய் என்ன வன்முறை நடக்கிற இடத்துல நீ போய் எவன் வன்முறை நிகழ்த்துகின்றானோ அதே சாதி வேறினோட சேர்ந்துக்கிட்டு நீ மேடையில் ஏறிக்கிட்டு அவங்க போடுற எலும்பு துண்டு எடுத்து வாயில கவிக்கிட்டு நீ எங்களை விமர்சனம் பண்ணுற. நீ என்னடா பேசுகிற? பறையருக்கான அரசியல் நீ பேசியிருக்கியாடா? தூங்கி எழுந்திரிச்சா விடுதலை சிறுத்தைகளை சொல்கிறது, எழுச்சி தமிழரை ஒருமையில் பேசுறது, இதை தவிர அவர் என்ன பண்ணியிருக்காங்க? பறையருக்கான வரலாறு பேசுகிறா. நீ சரியான ஆள் தானே, பறையருக்கான வரலாறு பேசு. வரலாறு பேசி பறையர்களை பூரா இழுத்துட்டு போ பார்ப்போம். நீ சரியான ஆள்னா பறையருக்கான வரலாறு பேசு, அதுக்கான அரசியல் பேசு. ஒன்பக்கம் ஆட்களை திரட்டு, ஒன்பக்கம் ஆட்களை திரட்டுறா. 10 பேரை திரட்ட முடியுது அவனால? இத்தனை வருஷமா கூவிட்டு கிடக்குறேல, இத்தனை வருஷமா கூவுறான்ல, யார் போயிட்டு அவன் பின்னாடி? ஒரு 10 பேரை வச்சவங்களுக்கு கூட்டம் நடத்த முடியுதா? முடியல. அப்போ என்ன பண்ணுற? நீ வந்து விமர்சனம் மட்டும்தான் பண்ணுற. நீ உனக்கான அரசியல் பேசுகிறேன்னா அது என்ன வச்சு அவன் பேர் என்ன, அது அவன் வச்சிருக்க பேர் அந்த புரட்சி தமிழ். ஏன்னா புரட்சி தமிழாமா? என்ன புரட்சி பண்ணிட்டேன்னு கேட்குறேன். புரட்சி தமிழத்துக்கான செயல் திட்டம் என்ன, ஏதாவது கொள்கை கோட்பாடு இருக்கா? அதை நீ பேசு. அப்படி உன் கட்சியை வளர்த்துட்டு போ. ஏங்க இருங்க, திருமாரன்ஜின்னு ஒரு ஆள், அந்த ஆள் வந்து இவனுக்கு வக்காலத்து வாங்கி பேசுகிறாரு. அந்த ஆள் பெரிய சாதி வெறியர். யார்? திருமாரன்ஜி மிகப்பெரிய சாதி வெறியர். அந்த சமூகத்தை சேர்ந்தவர்கள்லாம் இன்றைக்கு தான் மனமாற்றமாகி மிகப்பெரிய அளவில் ஒரு தமிழ் தேசிய வேட்கையோடு வர்றாங்க. தலைவர் எழுச்சி தமிழர் நோக்கி வந்துட்டு இருக்காங்க. அந்த மாதிரி ஆட்களவே அவர் மடைமாற்றம் பண்ணி சாதி வெறியை திணிச்சிட்டு இருக்காரு. அந்த ஆளோட கை கோர்த்துக்கிட்டு நீ பேசிட்டு தர்ற. பாட்டாளி மக்கள் கட்சிக்காரங்க வந்து எப்படி அவங்க மேடையில் போய்கிட்டு நீ வந்து இங்கே எதிராக பேசிட்டு கிடக்கிற. இன்றைக்கு தலைவர் எழுச்சி தமிழர் யாருடைய முகமாக இருக்காரு? ஏங்க ஒரு ஆட்டோ இல்ல இப்ப என்னன்னா, இந்த பேட்டிக்கு முன்னாடி கடைசியா அவர் கைதுக்கு முன்னாடி நேர்காணல் பண்ணியிருந்தோம்.
அப்போ அவர் சில விஷயங்களை சொல்றாரு. அந்த மக்களை வந்து ஏமாற்றுறாரு திருமாவளவன் அவர்கள். அப்படிதான் மக்களும் ஏமாளி கிடையாதுல, எங்க ஏமாத்துறாரு? இல்ல அரசாங்கம் ஒரு நிதியை ஒதுக்குது. இருங்க, நாங்க ஏமாத்துறோம் வச்சுக்க, நீ ஏமாத்தாம கூட்டிட்டு போ மக்களை. பேசுறா, நாங்க ஏமாற்றணும்னு வச்சுக்க, நீ மக்கள் ஏமாறாதீங்க, என் பின்னாடி வாங்க கூப்பிட்டு பாரு. வர்றாங்களா? அப்ப யார் நமக்கான தலைவர்கள் என்று மக்கள் அடையாளம் பார்த்திருக்காங்க. ஏங்க கொஞ்சம் நஞ்சம் உழைப்பாங்க தலைவருடைய உழைப்பு. அதுதான் 35 ஆண்டு காலம் இல்ல மக்களுக்காக ஒதுக்கப்பட்ட நிதியை சரியா பயன்படுத்தலன்னு ஒரு விமர்சனத்தை. என்ன பயன்படுத்தல? என்ன பயன்படுத்தணும்? நான் என்ன பயன்படுத்தணும்? இல்ல நான் கேட்கிறேன், ஏன்னா நான் அவன்டே கேட்கிறேன், என்ன பயன்படுத்த மக்கள் எப்படி பயன்படுத்துவேன்? என்னப்பா எப்படி பயன்படுத்துவேன்? ஒரு கேள்வி கேட்கிறாரு. திமுகவுக்காக நாங்க வந்து உயிரை கூட கொடுப்போம் அப்படின்றாரு. யாரோட உயிரை இவர் கொடுப்பாரு? எப்படி அனுமதி இல்லாம எங்க உயிரை கொடுக்கறதுக்கு அவர் யார்? அப்படி நீ யாரா உன் உயிரை நான் கொடுக்க சொல்றேன்? நீ யாரு? நீ யாரோட பிரதிநிதி? நீ சனாதனவாதிகளுடைய சாதி வெறியோட பிரதிநிதி. நீ அவங்களுடைய முகமா தான் நீ இருக்கிற, அவங்களுக்காக தான் நீ பேசிட்டு இருக்க. அவங்க பூரா எச்சி காசுக்கு எலும்பு துண்டுக்கு நீ வந்து பேசிட்டு கிடக்குற. நீ திமுக இன்றைக்கு தமிழ்நாட்டு அரசியல் களத்துல கொள்கை கோட்பாட்டோடு இயங்கக்கூடிய ஒரு கட்சி. சமூக நீதியை பேசிட்டு இருக்காங்க. திமுகவோடு எங்களுக்கு முரண்பாடு இருக்குது, கோபம் இருக்குது. திமுகவை விட்டுட்டு வெளியில வந்தா வேற ஆப்ஷன் என்ன இருக்கு சொல்லுங்க? ஒரு பெட்டர் ஆப்ஷன், பெட்டர் ஆப்ஷன் சொல்லுங்க. திமுகவை விட நான் கேட்கறேங்க, திமுகவை விட்டுட்டு நாங்க வெளியில வர்றோம், வெளியில வந்தா ஒரு நல்ல ஆப்ஷன் சொல்லுங்க. யாரோட இருக்கிறது? இல்ல திமுகவை விட்டுட்டு வந்தா பெட்டர் ஆப்ஷன் இல்ல. சோ பெட்டர் ஆப்ஷன் இல்லன்றனால நாங்க திமுகல இருக்கோம். ஏங்க, நாங்கள் விடுதலை சிறுத்தைகளுடைய இலக்கு என்பது கொள்கை கோட்பாடு தான். இன்றைக்கு தலைவர் எழுச்சி தமிழர் நினைச்சிருந்தா தமிழ்நாட்டுடைய முதலமைச்சராக முடியும். பாஜகவை கூப்பிட்டா முடிஞ்சு போச்சு. கூப்பிட்டாங்க பாஜக, வாங்க முதலமைச்சராக்கணும்னு சொன்னாங்க. ஊபியில் வந்து மாயாவதி முதலமைச்சராக்கணும், அது மாதிரி உங்களை ஆக்குவோம் வாங்கினாங்க. ஆசை வார்த்தை காட்டினாங்க, பல கோடி ரூபா செலவு பண்ணுறேன்னு சொன்னாங்க. அந்த இடத்தையும் தூக்கி ரிஜெக்ட் பண்ணிவிட்டு நான் வந்து அம்பேத்கருடைய கொள்கை கோட்பாடுடைய கொள்கை வாரிசு, எனக்கு இதுதான் முக்கியம், எனக்கு பதவி முக்கியம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த களத்தில் உறுதியாக நிற்கிறாரு. அப்போ இவனுக்கு என்ன அரிக்குது? இவனுக்கு ஏன் அரிக்குது? எங்கே அரிக்குது? இல்லை, அவர் ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறாரு. தூண்டி விடுறதே தலைவர் தான் தூண்டி விடுறாரு. ஏர்போர்ட் மூர்த்தி எங்கே பார்த்தாலும் அடிங்க, அடிச்சுட்டு வந்து எங்கிட்ட செய்தி சொல்லுங்கன்னு சொன்னதே திருமாவளவன் தான் அப்படின்றாரு அவர். அதெல்லாம் அவதூறுங்க. அவர்லாம் வந்து ஒரு ரொம்ப நாகரிகமான தலைவருங்க. அவர்லாம் அப்படிலாம் வந்து யாரையும் வந்து போய் அடிங்கன்னு சொல்ல மாட்டார், போராடுங்கன்னு சொல்லுவார். சாதிய ஒடுக்குமுறைக்கு எதிராக போராடுங்க, சனாதனத்துக்கு எதிராக போராடுங்க, மக்களுடைய அடிப்படை உரிமைகளுக்காக போராடுங்க, மக்களை அரசியல்படுத்துவதற்காக போராடுங்கன்னு தான் வழிகாட்டியிருக்கார தவிர யாரையும் போய் தனிநபரை அடித்தாப்பிள்ளைங்க நம்ம என்ன மாற்றம் வரப்போகுது? தனிநபரை கண்டிக்கிற வகையில் அடிச்சிருக்காங்க, அவ்வளோதான். மற்றபடி வந்து அவர் போய் இந்த அவர் அடி இவருன்னு சொன்னதே கிடையாது. யாரா விடுங்கப்பா, கடந்து போங்க பண்ணு சொல்லியிருக்காரு. பல பேர் வந்து சொல்லுவாங்க தலைவர்கிட்ட, அவன் ஏர்போர்ட் மூர்த்தி இப்படி பேசுகிறான் அப்படி பேசுகிறான்வாங்க, காது கொடுத்து கூட கேட்க மாட்டேன், அப்படி விடுங்கப்பா வேறு பேச்சு பேசுங்கன்னு. பல பேர் விமர்சனம் பண்ணுறானுங்க சோசியல் மீடியாவில். அவன் ஒரு யூடியூபர் தான், அவன்லாம் வந்து ஒரு அரசியல்வாதி கிடையாது, ஒரு யூடியூபர் தான். இல்லை, இப்போ உங்களுக்கு வந்து இருக்கிற பிரச்சனை அப்படின்றதே வந்து தலைவர் விமர்சனம் பண்ணிக்கிட்டே இருக்காரு, ஒருமையில் பேசுகிறாரு, தவறாக பேசுகிறாரு, அதனால தான் அந்த ஒரு கோபம் அப்படின்றதா? ஏங்க, எந்த சமூகம் யாரால் தலைநிமிருந்து இன்றைக்கு நன்மதிப்போடு இந்த சமூகத்துக்கு ஒரு நன்மதிப்பு கிடைச்சிருக்குல்ல, அந்த சமூகம் தனக்கான தலைவரை இழிவுபடுத்தும் போது அந்த சமூகம் எதிர்வினை ஆற்றுவார்கள். இதில் மாற்று கருத்தே இல்லை. இதற்கு நான் பொறுப்பேற்க முடியாது, கட்சி தலைவரும் பொறுப்பேற்க முடியாதுங்க. நாங்கள் வந்து யாரையும் கண்ட்ரோல் பண்ண முடியாது. இப்போ தலைவரே வந்து ஏப்பா ஏதுக்கு இப்போ அதெல்லாம் அடிக்கிறீங்கன்னு சொல்லவும் முடியாது. அண்ணே நீங்கள் கட்சி வேலையை பாருங்கண்ணே, அவன் உங்களை இழிவுபடுத்துகிறான், எங்களுக்கு கோவம் வருது, நாங்கள் கேள்வி கேட்போம் அப்படின்ற இடத்துல தான் மக்கள் இருக்கிறாங்க, கட்சி தொண்டர்கள் இருக்கிறாங்க. அதனால் தலைவருக்கு இதுக்கும் முடிச்சு போட முடியாது. அவர் இதுக்கெல்லாம் அப்பாற்பட்டவர். தமிழ் ஈழத்திற்காக, தனிநாட்டிற்காக அவர் நடத்திய போராட்டங்கள் வரும், அந்த மாதிரி வீர வரலாறு தான் அவர். நீ தமிழ்நாடு முழுவதும் சாதி ஒழிப்புக்காக ஒரு தமிழ்நாடு மூல முடுக்கெல்லாம் இன்றைக்கி போராட்டம் நடக்குதுல்ல. தமிழ்நாட்டு இளைஞர்கள் ஒரு பெரிய சமூகத்தினுடைய இளைஞர்கள் மிகப்பெரிய அளவில் வந்து அரசியல் படுத்தப்பட்டு தமிழ்நாட்டு அரசியல் களத்தை இயக்கக்கூடிய இடத்துக்கு உருவாகிருக்கு, எம்பவர் பண்ணியிருக்காங்க. விடுதலை சிறுத்தைகள் என்கின்ற இந்த கட்சியை இல்லாட்டி போனால் கூட இந்த சமூகம் பிழைத்துக் கொள்ளும் என்கின்ற நிலைமையில வந்து எங்களை வளர்த்துருக்காரு, இந்த சமூகத்தை வளர்த்துருக்காரு. அவன் சொல்கிறான்ல பறையன்றான்ல, இன்றைக்கு தமிழ்நாட்டில் ஒரு போராட்ட குணமுள்ள ஒரு சமூகம் வந்து பறையர் சமூகம் தான்.
போராட்ட குணமுள்ள அனைவருக்கும் போராடக்கூடிய, தன் சாதிக்கு மட்டுமல்லாது அனைவருக்கும் போராடக்கூடிய அந்த அறிவும் ஆற்றலும் படைத்த ஒரு சமூகமாக வந்து பறையர் சமூகம் வளர்ந்துருக்கு. இது இன்றைக்கு நேற்று இல்லை, அறிவுபூர்வமான சமூகமாக வளர்ந்துருக்கு. இன்றைக்கு கட்சிக்குள்ளே வந்து எல்லாம் தெளிவு அரசியல் பேசுவோம். மக்களுக்கான அரசியல் பேசக்கூடிய ஒரு சமூகமாக அந்த சமூகம் மாறி இருக்கு. இல்லை அதெல்லாம் சரிதான், அதெல்லாம் இருங்க, இது நான் முடிச்சுக்கிறேன். அப்போ தலைவர் வந்து ரொம்ப தலைமை பண்போடு எங்களை வளர்த்துட்டு இருக்காரு. இந்த சமூகம் எல்லோருக்கும் தலைமை தாங்கக்கூடிய அந்த பக்குவம், எல்லோருக்கும் சேர்ந்து போராடக்கூடிய அந்த அறிவு, மக்களை நேசிக்கக்கூடிய, மக்களை வழிநடத்தக்கூடிய அந்த மாதிரியான இடத்தை நோக்கி எங்களை நகர்த்திட்டாரு. புரியுதுங்களா உங்களுக்கு? அதனால தான் மறுபடியும் சொல்கிறேன், இந்த பறையர் என்கின்ற இந்த பேரினம் விடுதலை சிறுத்தைகள் என்கின்ற அந்த மாபெரும் பேரியக்கம் இல்லாமல் போனால் கூட பிழைத்து கொள்ளும், தன்னுடைய ஆளுமையை நிறுவிக்கொள்ளும் என்கின்ற அந்த அறிவையும் ஆற்றலையும் தமிழ்நாடு முழுவதும் பறந்து விரிந்து கிடக்கக்கூடிய இந்த பறையர் சமூகத்துக்கு கொடுத்துட்டாரு, வளர்த்தெடுத்துட்டாரு. இதோட என்ன பெரிய மாற்றம் கொடுக்கணும், என்ன சாதிக்கணும்ன்ற இதெல்லாம் சொல்றீங்க. இதே சமயத்துல தான் மற்ற கட்சி தலைவர்கள் சிலர் எல்லாம் வந்து அறிக்கையை வெளியிடுறாங்க இந்த நிகழ்வு பத்தி. சட்டம் ஒழுங்கு எப்படி இருக்கு பாருங்க, எப்படி இருக்குன்னு அதுக்கான ஒரு வாய்ப்பை நீங்களே உருவாக்குறதா மாறிடுறது இல்லையா? நான் கேட்குறேன், நீங்க வந்து அவனுக்கு முட்டு கொடுக்குறீங்களா? யாரா ஒருத்தன் அதை வந்து யாருக்கு முட்டு கொடுக்குறாங்க? இப்போ அவன் அந்த மூர்த்தி சொன்னதை வச்சு நான் பேசுறேன். அதாங்க நிறைய பேர் முட்டு கொடுக்குறாங்க. தமிழிசை சவுந்தரராஜன் பேசியிருக்காங்க, அண்ணாமலை பேசியிருக்காங்க, அவர் எடப்பாடி கூட பேசியிருக்காரு. யாரா ஒருத்தர் நீங்கள் திருமாவளவன் அவர்களை வந்து தனிமனிதான் தாக்காதீங்க, இழிவுபடுத்தி பேசாதீங்க, அரசியலாக பேசுங்கன்னு யாராவது சொல்லியிருப்பாங்களா? தமிழிசை சவுந்தரராஜன்லாம் பேசுகிறாங்க. அவங்க மேலே எங்கள் தலைவர் எவ்வளோ மதிப்பு வச்சுருக்காரு தெரியுமா? அவர் சவுந்தரராஜன் அவருடைய கணவர் வந்து எங்கள் தலைவர் மேலே அவ்வளோ மதிப்பு மற்ற 2 பேர் சந்திச்சாங்கன்னா ஒரு அண்ணன் தம்பி ஊரோட பாசமாக வந்து கை குலுக்கக்கூடியவர்கள். அதே தமிழிசை அந்த சவுந்தரராஜன் என்கிட்ட சொன்னாருங்க ஒரு தடவை. ராமச்சந்திரா மருத்துவமனையில் நான் உள்ளே போகும்போது தமிழிசையினுடைய கணவர் சவுந்தரராஜன் அவரை நான் சந்திக்கும் போது என்ன சொன்னார், கையை பிடிச்சிட்டு சொன்னார், இது போன்ற ஒரு தலைவர் வந்து இந்த தமிழ் சமூகத்துக்கு கிடைக்க மாட்டார், பத்திரமா பாதுகாத்து கொள்ளுங்கன்னு சொன்னார். யார்? சவுந்தரராஜன், தமிழிசையுடைய கணவர் சொன்னார். அவரோட நெருங்கி பழகும் போது தான் தெரியுது அவர் எவ்வளோ பெரிய அறிவு உள்ளவர், எவ்வளோ வலிமையானவர். அவங்க அதாவது தலைவருடைய அப்பா மருத்துவமனையில் இருக்கும்போது மருத்துவர்களுக்கே ஒரு வகுப்படுத்திருக்காரு எழுச்சி தமிழர். அதை பார்த்து சொல்கிறாரு, எல்லா சப்ஜெக்ட்லேயும் உங்கள் தலைவர் பயங்கரமாக கிளாரிட்டிங்க அப்படின்றாரு. அவர் சொல்கிறாரு, அவர் பெரிய மருத்துவர். அவர் சொல்கிறாரு, நான் மருத்துவர் தான், ஆனால் மருத்துவத்தை பற்றி எங்களுக்கு கிளாஸ் எடுக்கிறாரு அப்படின்னாரு. யார்? சவுந்தரராஜன் சொன்னார். அப்போ தமிழ் சமூகம் பாதுகாக்கப்பட வேண்டிய ஒரு தலைவருங்க, பத்திரமா பாதுகாத்துக்கங்கன்னு என்று சொன்னாருங்க. அப்படி மாற்று அரசியல், மாற்று கொள்கையை உயர்த்தி பிடிக்கக்கூடியவர்கள் கூட மரியாதையோடு பார்க்கக்கூடிய ஒரு தலைவர் தான் எழுச்சி தமிழர். நீ இந்த சமூகத்திலே பிறந்தவன், எங்கள் கூட இருந்தவன், எங்கள் கூட வாங்கி தின்னவன், எங்கள் கூட இருந்து ஒரு அடையாளத்தை உருவாக்கிக்கிட்டவன், உன்னை காப்பாற்றி விட்ட ஒரு தலைவர். ஏர்போர்ட்டில் நீ அடித்த கூத்துக்கலாம். அப்படிப்பட்ட இடத்துல நீ வெளியில் போயிட்ட, பிடிக்கலையா, வெளியில் போயிட்டியா, போயிட்டு உனக்கான அரசியல் பேசு. நீ வச்சுருக்க அந்த லெட்டர் படி இயக்கத்தை வளர்த்தடு. யார் வேணான்னு சொன்னது? நாங்கள் எதாவது தடை போட்டிருக்கோமா? பறையர் என்கின்ற பேரில் ஏராளமான இயக்கங்கள் இருக்குங்க. முன்னெல்லாம் சாமுவேல் பறையர்னு ஒருத்தர் இருந்தார், அருப்புக்கோட்டைக்காரர். அவரோட நாங்கள் பயணம் பண்ணியிருக்கோம். நிகழ்ச்சியெல்லாம் முடிச்சுட்டு எங்கள் தலைவர் போயிட்டு நைட்டு இரவு 3 மணிக்கு அவர் வீட்டில் நாங்கள் சாப்பிட்ருக்கோம். மதுரையிலேருந்து நிகழ்ச்சி முடிச்சுட்டு அவர் அங்கே போயிட்டு. தமிழ்நாட்டில் நிறைய வந்து பறையர் சங்கங்கள் இருக்குது. பறையர் பேரவை, பறையர் மகாஜன சங்கம், ஆதிதிராவிட பறையர், இப்போ நிறையா இருக்குது. யாராவது நாங்கள் வந்து தடுக்கிறோமா? யாராவது குறை சொல்கிறோமா? அவங்களுடைய செயல்பாடுகளை நாங்கள் முட்டுக்கடை போடுறோமா? நாங்கள் சொல்கிறோம், பேசுன்னு தான் சொல்கிறோம். நீங்கள் போய் வரலாறு பேசுங்க, வளர்த்துடுங்க தான் சொல்கிறோம். இவன் மட்டும் ஏன் எங்களுக்கு முரண்படுறான்? பிரச்சனையாக தாங்க. இப்போ அவனுக்கு வக்காலத்து வாங்கிட்டு சோசியல் மீடியா சில பேர் எழுதுறான். அவங்களுக்காக நான் சொல்கிறேன் இந்த கருத்தை. இவன் வந்து தொடர்ந்து இந்த பொறுக்கி மூர்த்தி தலைவர் எழுச்சி தமிழர் அவர்களை ஒருமையில் பேசுவதும், ஆபாசமாக பேசுவதும், அவரை எப்போது பார்த்தாலும் குறை சொல்லி கேலி கிண்டல் பண்ணுவதும் இதுவே தொடர்ந்து ஒரு வாடிக்கையாக வச்சுருக்கான். அப்போ சோசியல் மீடியாவில் வந்து அவனுக்கு வக்காலத்து வாங்கி பேசுகிறவங்க அவனுடைய செயல்பாடுகளை கண்டிச்சிருக்கலாம். எப்பா நீ பேசுகிற வந்து அரசியலாக பேசு, அவரை வந்து இழிவுபடுத்தாத, ஆபாச வார்த்தைகளை பயன்படுத்தாத, ஒருமையில் பேசாத அப்படின்னு கண்டிச்சிருக்கணும்ல. அப்படி கண்டிச்சிருந்தா நீங்கள் இன்றைக்கி முட்டு கொடுங்க வேணான்னு சொல்லலை. அப்போ அவன் பேசுகிறது பூரா வேடிக்கை பார்ப்பீங்க, உங்களுக்கு அரிக்கிற இடத்துல சொரிஞ்சிக்கிருவீங்க. இன்றைக்கி வந்து யாரோ பொதுமக்கள் 4 பேர் அடிச்சிட்டாங்கன்னா நீங்கள் வந்து உட்காந்துட்டு பேசிகிட்டு இருப்பீங்களா? நீங்கள்
விட்டு கொடுப்பீங்களா? சொல்லுங்க பார்ப்போம். இல்லை, இப்போ கணக்கு அப்படின்னு நீங்கள் ஒன்று சொல்கிறீங்க, அவங்களுக்கு பின்னாடி வந்து ஒரு சனாதனம் தான் இருக்குது, அதனால் வந்து ஏர்போர்ட் மூர்த்தி வச்சு இப்படி பண்ணுறாங்கன்னு. என்ன நோக்கம் அப்படின்னு பார்க்குறீங்க? ஏங்க அவனுக்கு வயிறு வளர்க்கணுங்க. அவன் வந்து இந்த சாதிக்கான ஆளும் கிடையாதுங்க. பறையர்னு சொல்கிறான்ல, என்னடா அவனுக்கு பறையர் தெரியும்? பறையர் பற்றி என்னடா? நீ உண்மைக்கே வந்து இந்த பறையர் சமூக மக்களுக்காக போராடுறனா, பறையர் சமூக மக்களுக்கு எங்கெல்லாம் ஒடுக்குமுறை இருக்கோ அங்கே போய் போராடு, தியாகம் பண்ண. போய் உடம்புல வடிகொண்டு கட்டிட்டு போய் குதிரா போடா, வேங்க வயலில் போய் குதிரா. நான் அந்த பறையர் சமூக மக்களுக்காக தியாகம் பண்ணுறேன்னு பொறுக்கி தின்னுக்கிட்டு வயிறு வளர்த்துக்கிட்டு தர்ற நீ வந்து எப்படி இந்த மக்களுக்கான உண்மையான ஒரு ஆளாக இருக்க முடியும்? இல்லை, இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வு என்னன்னு பார்க்குறீங்க? ஏங்க தீர்வுனா எங்களுக்கு நிகரான ஆளும் கிடையாதுங்க. அவன் எங்களுக்கு நிகரான ஆளும் கிடையாது. நாங்கள் எதிர்த்து நிற்கக்கூடிய ஆளும் கிடையாது. இல்லை, அவ்வளோ நிகர் இல்லைன்னா இப்போ எல்லாருமே உதாசீனப்படுத்திட்டு போயிடுவாங்க. நாங்கள் உதாசீனம் தாங்க படுத்தினோம். எங்கள் தலைவர் உதாசீனப்படுத்தினாரு. யாருமே அவனை கண்டுக்கிறது இல்லை. பொதுமக்கள் 4 பேர் சேர்ந்து என்னடா எங்கள் தலைவரை வந்து இப்படி பேசுகிறேன்னு சொல்லி அடிச்சிருக்காங்க, அவ்வளோதான். பொதுமக்கள் முடிவு பொதுமக்கள் கையில். விடுதலை சிறுத்தைகள்கிட்ட இருந்து கைமீறி போயிடுச்சு. விடுதலை சிறுத்தைகள் வந்து இப்போ வந்து ஏர்போர்ட் மூர்த்தின்றவனை நாங்கள் கண்டுக்கிறதே இல்லை. அவன் இப்படி தான், இதான் பொழப்பு. அவன் ஏதோ வயிறு விசிகாவினர் அடிச்சிட்டாங்கன்னா அவங்கள பொதுமக்கள் ஆக்கிடுவீங்க. பொதுமக்கள் தான் விடுதலை சிறுத்தைகள். இப்போ மற்ற கட்சியில் இருக்கிறவங்களாம் பொதுமக்கள் இல்லை, எல்லாருமே விடுதலை சிறுத்தைகள் தாங்க. எங்கெல்லாம் வந்து சாதி அடிப்படையில் புறக்கணிக்கப்படுறாங்களோ அந்த மக்கள் எல்லாம் இப்போ விடுதலை சிறுத்தைகள் தாங்க. ஏங்க சென்னையை பொறுத்தளவுக்கு மூர்த்தியார் அப்படின்னா பூவை மூர்த்தியார் தான் ஒரு மாவீரன், ஒரு தியாகி. பூவை மூர்த்தியார் தான் பெரிய தியாகி, மாவீரன். இந்த சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம் இந்த பகுதியில் மிகப்பெரிய ஒரு ஆளுமையாக இருந்தவர். அந்த பகுதி மக்களுக்கு ஒரு பாதுகாப்பாக இருந்தவர். நீ அவருக்கு நிகராக மூர்த்தியார்னு வந்து உன் கூட இருக்கணும் போஸ்ட் போட வைக்கிற? இதெல்லாம் வந்து அவங்க கேட்கணும். மூர்த்தியார்னா தமிழ்நாட்டு அரசியல் வரலாற்றில், தமிழ்நாட்டு அரசியல் களத்தில், இந்த சமூகத்துக்கான வரலாறில் ஒரே ஒருத்தர் தான் அண்ணன் பூவை மூர்த்தியார், ஒரு மாவீரன். அவர் பேரை சொன்னாலே சாதியவாதிகளுக்கு வந்து அச்சம் வரும், பயம் வரும். அப்படி வச்சுருந்தார், ஒரு மாவீரனாக திகழ்ந்தார். நீ பொறுக்கி தின்னுக்கிட்டு வயிறு வளர்த்துக்கிட்டு போய் வந்து சாதி வெறிகளுக்கு வந்து சால்ரா அடிச்சுக்கிட்டு நீ வந்து மூர்த்தியார்னு வந்து இப்போ போட்டனா என்னடா நீ? இல்லை, நோக்கம் என்னன்னு கேட்குறேன். இப்போது நீங்கள் சொன்ன மாதிரி அவங்களுக்கு பின்னாடி பாஜக இருக்குது, இல்லை பாமக இருந்தது அப்படின்லாம் பேசுகிறீங்க. அவர் வந்து அவர் வச்சு வேணும்னே திருமாவளவன் அவர்களுடைய அந்த பெயரை வந்து சிதைக்கணும்னு பார்க்குறாங்க அப்படின்னு. சிதைக்கிறது அதனுடைய நோக்கம் என்ன? அல்டிமேட் டைம் என்ன? இதை தான் அவங்க செய்கிறாங்கன்னா எதை சொல்கிறீங்க? ஏன் நான் அரிக்கிற இடத்துல சொரிஞ்சுக்கிறாங்க. வேற ஒன்றும் இல்லை, ஒன்றும் செய்ய முடியாது. இது வந்து இமயமலை, விடுதலை சிறுத்தைகள் என்பது இமயமலை, எக்கு கோட்டை. எறும்பு போய் குழி நோண்டி சரிக்க முடியாது. இந்த கோபுரத்தை எலிகள் குழி பறித்து சரிக்க முடியாது. இரும்பு கோட்டையை வந்து எறும்பு கடிக்க முடியுமா? இரும்பு கோட்டையை எறும்பு கடிக்க முடியுமா? முடியாது. அரிக்கிற இடத்துல சொரிஞ்சுக்கிறாங்க, அவ்வளோதான். சொரிஞ்சு அவங்க சோகமாக இருக்கும். ஆனால் சொரிய புண்ணாக போகும். சொரிஞ்சிட்டே இருந்தாங்கன்னா புண்ணாக போயிடும். இப்போ அவன் சொரிஞ்சிட்டே இருந்தால் புண்ணாகிருக்கு. இப்போது அந்த காயம் பட்டவங்க அவங்கள பார்த்தீங்களா? அவங்களுடைய நிலைமை எப்படி இருக்கு? காயம் பட்டவங்கள சொல்லுங்கள். காயம் பட்டவங்க நான் பார்க்கல. இந்த கையில் கத்தி வச்சு கீறி அதை நான் இதில் தான் பார்த்தேன், இந்த சோசியல் மீடியாலாம் பார்த்தேன். MCR Pure Cotton Club, formals and casual shirts. No compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT promise. GT Holidays, South India's #1 travel brand. பாரம்பரியமான சுவையான புது அறிமுகம் KTV True Value Grown Tile.